இந்த வீடு எல்லாரும் கட்டுற மாதிரியான ஒரு நார்மல் வீடு தான். ஆனா, இந்த வீட்டுடைய அந்த ஃபைனல் அவுட்புட்ட பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். நார்மல் வீட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எவ்வளோ அழகா இருக்கு? அப்படின்றது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்ட் டிசைன் தான். அதுக்காக செலவ அதிகமாக்குற மாதிரியான டிசைன் கிடையாது. மினிமல் டிசைன்ல எப்படி வீட்ட அழகாக்க முடியும்? அப்படின்ற மாதிரி இந்த வீட்ல பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவ பார்க்கும்பொழுது உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு நார்மல் வீட்ட எப்படி அழகா காமிக்கலாம்? அப்படின்றத பத்தி. அது மட்டும் இல்லாம என்ன குவாலிட்டில இந்த வீடு கட்டியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சாயில் டெஸ்ட் பண்ணிடுவோம், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போட்டுறோம், போர் வாட்டர் டெஸ்டிங் பண்ணிடுறோம். யூஸ்வலாக M20 யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் M25 கிரேட் கான்கிரீட் எல்லா இடத்துலையுமே கொடுக்குறோம். காலம், ரூஃப் ஸோ எல்லாம். காலம் ரூஃபுக்குலாம் M25 கிரேட் கான்கிரீட் நம்ம போடுறோம். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரிவேர்ல கொடுக்குறோம். விண்டோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியமாக நம்ம ப்ராமினன்ஸ் பிராண்டில் தான் ஃபுல்லாக விண்டோஸ் நம்ம கொடுக்குறோம். பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லெக்ரன் பிராண்டு, ஒயர்ஸ் வந்து ஃபினோலெக்ஸ் பிராண்டு. பாத்ரூமோட டைலிங் எல்லாமே நம்ம எபாக்சி க்ரௌட் பண்ணிடுறோம். அவுட்டர் நாங்கள் டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னர் அண்ட் அவுட்டருக்கு வந்து எமல்ஷன் ரேஞ்ச் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி நாங்கள் 1 இயர் மெயின்டெனன்ஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ப்ளஸ் ஸ்ட்ரக்சருக்கும் நாங்கள் 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். நம்ம 2, 3 வீடு போட்டிருக்கோம். நல்ல 4, 5 வீடே போட்டிருப்போம். ஆமாம். பட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு கம்பெனி பத்தி சொல்லணும். ஓகே, ஸோ நாங்கள் YS ஹோம்ஸ்ன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்னும் சென்னை நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் வந்து 44/70. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 வீடு ரெண்டலுக்காகவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வந்து ஓனருக்காகவும் கொடுத்துருக்கு. இது எலிவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கிளைண்ட் வந்து இந்த காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் வேணும் அப்படின்னு கேட்டனால ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பண்ணி அதிலே நம்ம வந்து ஓடு ஜாலி அந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணி எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ லைட்டிங் இல்லாமல் ரொம்ப கொடுக்காம ஒரு மினிமல் லைட்டிங்கோட தான் கொடுத்துருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண வீடு. ஸோ அது ஒரு மினிமலிஸ்டிக்காக இருக்கும், ப்ளஸ் கிராண்டாகவும் அந்த லுக் இருக்கும். ஓகே. எலிவேஷன் டிசைனுக்காக காம்பவுண்ட் வால் ப்ளஸ் ஆமாம், எலிவேஷன் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் போட்டு கிளைண்ட் வந்து மழை டைமில் கொஞ்சம் உட்கார்றதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம். மேலே டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் அந்த உள்ள பில்டிங்கை ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கும் ஃபுல்லாக ஒரு டஃபன் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து பேசேஜுக்கானது, அது வந்து கார் பார்க்கிங். அது வந்து கார் பார்க்கிங் அந்த பக்கம் ஒன்று. ஓகே. இது ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியா. இது சிட் அவுட் ஏரியாக்கு மேலே தான் நம்ம இந்த டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அது ஸோ ஸ்டீல் தான். இது எம்எஸ்ல பண்ணிட்டு மேலே டஃபன் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. இது கார் பார்க்கிங் ஏரியா. இது பார்க்கிங்ல வந்து இந்த மாதிரி ஓடு போட்டி. பார்க்கிங்லயும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு ஃபோயர் ஏரியா இருக்கும். ரெண்டுத்துக்கும் இந்த ஓடு மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். அது இல்லாம மாடியிலயும் அதே மாதிரி ஓடு. டெரஸ்லயும் ஒரு ஓடு போட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான காமன் ஸ்டார் கேஸ். இதுல வந்து நம்ம லெதர் ஃபினிஷ் கிரானைட் கொடுத்துருக்கோம். ஹேண்ட் ரெயிலும் பார்த்தீங்கன்னாக்கா MS வித் வுட்ல கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே. இது வுட் வந்து ஃப்ரேம் மட்டும் தான். ஃப்ரேம் மட்டும் வுட், கீழே MS ஸ்டீல் போ. ஆமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே இது ஒரு சின்ன ஒரு ஃபோயர் ஏரியா மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம மேலே வந்து அந்த ஓடு மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ப்ரைவசி வேணுன்றதுக்காக வந்து ஃபுல்லாகவே ஜாலி மாதிரி கொடுத்துருக்கோம். காத்தும் வரும். காற்று வரும், வென்டிலேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஜாலி மாதிரி கொடுத்துருக்கோம். Okay, ப்ளஸ் உங்களுக்கு அந்த ப்ரைவசி இருக்கும், கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. இது ஃப்ளோர்ல இருக்கிறது நேச்சுரல் ஸ்டோனா இல்ல, இது டைல் தான். இது டைல் தான். ஆமா, ஆனா நேச்சுரல் ஸோ ஸ்டோன். நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்க டைல் இது. ஓ, ஓகே. 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 நீங்க வந்து ஷூ ரேக் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷூ ரேக் ஏரியா. இது மெயின் டோரா? இது மெயின் டோர் கொஞ்சம் கிராண்டா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கிராண்டா பண்ணியிருக்கோம். ஆமா. இது ஹைட் அதிகமோ? ஹைட் 8 feet. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா லிண்டல் எல்லாமே நம்ம 8 feet லெவல்ல கொடுத்துருப்போம். சீலிங் ஹைட்ல 11 feet லெவல்ல கொடுத்துருக்கோம். ஓகே. 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 அதனால இது கிராண்டா இருக்கு. ஆமா, மெயின் டோரை கொஞ்சம் கிராண்டா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கிராண்டா பண்ணியிருக்கோம். வித் வந்து ஹாஃப்லே டிஜிட்டல் லாக்ஸ் கொடுத்துருக்கோம். இது டீ குட் தான். டீ குட் மெயின் டோர் PU ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து ஹேண்டில் வந்து வுட்லயே பண்ணிட்டீங்க. ஹேண்டில் வந்து அந்த டீ குட்லயே பண்ணியிருக்கோம். கொஞ்சம் எல்லாம் கிராண்டா ஹெவியா வேணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. இந்த இந்த மெயின் டோரோட ஹேண்டில் வந்து நம்ம SS லெவலில் பிராஸ்லயே போட்டோம்னா அது வந்து பட்ஜெட் ரொம்ப ஹெவியா போகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டீ குட் டோர் பண்ணும்போது இந்த ஹேண்டிலும் சேர்த்து அதே மாதிரி இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இதனால கொஞ்சம் பட்ஜெட் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனா பாக்குறதுக்கு அதோட பார்க்க அதை விட லுக் நல்லா கிராண்டா இருக்கும். ஓகே. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வந்தோடனே இது ஒரு சின்ன ஒரு ஃபோயர் ஏரியா மாதிரி. ஸோ இந்த ஃபோயர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து ஆத்தங்குடி டைலில் வேணும்னு கேட்டாங்க. பட் இது ஆத்தங்குடி கிடையாது. இது வந்து நம்ம ஆத்தங்குடி டைலுக்கு பதிலாக இந்த டைல் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து சிம்போலோ பிராண்ட்ல டைனி டைல்ஸ்னு பேர். இது ஆத்தங்குடி டைல்ஸ் அளவுக்கு இதுக்கு தேவையான ஒரு இது கிடையாது, மெயின்டெனன்ஸ் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஆமா, நார்மல் டைல் மாதிரி தான். ஆமா. ஓகே. இது இந்த வீட்டோட லிவிங் ஏரியா. இது ஸோ லிவிங் ஏரியாவில் டைல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5.25 2.25.
அந்த சைஸ்ல போட்டிருக்கோம். இந்த வீடு ஃபுல்லாவே மேட் ஃபினிஷ் தான். ஸோ எல்லாமே தீமே ஃபுல்லா மேட் ஃபினிஷ் தீம் தான். ஒரு மார்பிள் லுக் வரணும் அப்படின்றதுக்காக இந்த டைல் வந்து மார்பிள் ஃபினிஷ் டைல் இது. ஓகே ஓகே. இது வந்து டிவி யூனிட் இது. ஸோ டிவி யூனிட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். அது உடன் கலர் காம்பினேஷன் தான் மேக்ஸிமம் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஸோ எல்லாமே இந்த உடன் தீம்ல தான் இங்க ஃபுல்லாவே பண்ணியிருப்போம். ஓகே. யூஸ்வலா பாக்குற வீடு மாதிரி இது இல்ல. அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணனால யூஸ்வலா பாக்குற வீடு மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஒரு நார்மல் வீடு தான். பட் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணனால உங்களுக்கு இந்த அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கு. ஓகே. அதுக்காக பண்ண விஷயங்கள் தான் இந்த வால்ல பெயிண்டிங். ஆமா. இந்த வால் பெயிண்டிங், அதுக்கப்புறமா அந்த செட்டிநாடு ஸ்டைல்ல வந்து சென்டர்ல இந்த மாதிரி பீம் மாதிரி கொடுப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாமே ஃபால் சீலிங்ல பிளைவுட்ல பண்ணிருக்கோம். ஆமா. ஸோ அந்த செட்டிநாடு ஸ்டைல் இந்த ஃபீல்ட்ல பண்ணாம இப்போ இருக்க ட்ரெண்ட்ல இருக்க பிளைவுட் வச்சு அந்த ஃபீல் நம்ம எடுத்துட்டு வந்து. ஓகே. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே உடன் ஃபினிஷ். உடன் ஃபினிஷ்ல ஃபேன் அந்த மாதிரிலாம். ஓகே. இந்த ஆர்கிடெக்ட் டிசைன்ல இதுவுமே வந்துருமா? எல்லாமே இந்த செட்டப் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆமா. ஸோ ஆர்கிடெக்ட் டிசைன் நம்ம கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு லிவிங் ஏரியாவோட டிசைன், ரூம்ஸோட டிசைன், கிச்சன் டிசைன் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டிவி யூனிட் எல்லாமே இந்த டிசைன் கொடுத்தோமோ அதை எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இங்க இதுல இது என்னது? இது வந்து ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர். இது 1 2 3 ஸ்பீக்கர் இங்க இருக்கு. அங்க 2 இருக்கு. அந்த சைடு பின்னாடி 2 ஸ்பீக்கர். பின்னாடி 2 ஸ்பீக்கர் இருக்கு. ஓகே ஓகே. சோ ஊஃபர் அந்த சைடுல. ஊஃபர் அந்த இடத்துல இருக்கு. இது இல்லாம மேல 2 பாக்ஸா பார்த்தேன். அதுவும் ஸ்பீக்கர் தான். அதுவும் ஸ்பீக்கர் தான். ஆமா. இது வந்து இந்த ஸ்பீக்கர் செட்டப். இது வந்து 7.1 ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸோட பண்ணிருக்கோம். ஓகே. மேல ஸ்பீக்கர் இருக்கு. ஆமா. ஓகே. அப்புறம் இந்த டிவி யூனிட்ல பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ரட்டன்ன்ற மெட்டீரியல் இது. ஓகே. சோ இந்த பழைய காலத்துல எல்லாம் அந்த ஆமா ஆமா அந்த சேர்ல எல்லாம் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி மெட்டீரியல் இது. அது போட்டு மேல கிளாஸ் போட்டிருக்கோம். ஆமா. ஸோ இது டியூப்ளெக்ஸ் வீடு. ஸோ அந்த சைடில் ஸ்டேர் கேஸ் இருக்கு, டியூப்ளெக்ஸ் ஸ்டேர் கேஸ். அதை பார்ட்டிஷன் பண்றதுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் செல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த டோர் இதுல வந்து கார்விங் மாதிரி பண்ணி. ஆமா. டோர்லயே ஒரு சின்ன கார்விங் மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். இது லேமினேட் தான். இது லேமினேட் தான் இது. ஓகே. இந்த சைடு இந்த கர்டன் போட்டு. இந்த ஹாலோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இது கோர்ட்யார்டு இது. ஓகே. ஸோ கோர்ட்யார்டு வந்து ஃபுல்லி ஓப்பன், ஒரு பிரைவசி அதுக்காக கொடுத்துருக்காது. கோர்ட்யார்டுக்கு இது வந்து ஆமா கோர்ட்யார்டுக்கு வந்து நம்ம யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கோம் வித் வந்து மஸ்கிட்டோ மெஷோட கொடுத்துருக்கோம். இந்த கோர்ட்யார்டோட மெயின் கான்செப்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம நார்மலா இந்த மாதிரி விண்டோஸ் கொடுப்போம். விண்டோஸ் கொடுக்கும்போது எப்பவுமே நம்ம மூடியே வச்சிருப்போம். ஆமா. ஸோ மோஸ்ட்லி விண்டோஸ் வந்து மூடி தான் இருக்கும். ஸோ மூடி வைக்கும்போது உங்களுக்கு அந்த லைட்டிங்கோ வென்டிலேஷனோ கம்மியாக தான் இருக்கும். பட் கோர்ட்யார்டு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைவசியும் நல்லா இருக்கும். ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த விசிபிலிட்டியும் இருக்காது, லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால நம்ம கோர்ட்யார்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் வந்து இங்கே ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டு பிரிக். ஆமாம், இது ஃபுல்லாகவே எக்ஸ்போஸ்டு பிரிக். அந்த ஏர் சர்க்குலேஷன் அண்ட் லைட் வென்டிலேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்போஸ் பிரிக் கொடுத்து நடுவில் அந்த சின்ன சின்ன கேப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு சின்ன சீட்டர் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ மேலே வந்து கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டஃபன் கிளாஸ் எதுவும் போடல. ஸோ ஓப்பனாகவே இருக்கும். ஓப்பன் தான். மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல இருந்து உட்காந்து ஒரு சின்ன ட்ரிஸ்லிங் டைம்ல ஈவினிங் டைம்ல இருந்து உட்கார்ந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு. மழை பெஞ்சா தண்ணி தண்ணி ஒரு ட்ரெயின் கொடுத்துருக்கோம். தண்ணி போகிறதுக்கு ஃபுல்லாவே நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்கும் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி உங்களுக்கு ரூஃப் எல்லாம் வீக் ஆகாத அளவுக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ட்யார்டு இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹாட் ஏர் வந்து வெளியில போகிறதுக்காக. ஸோ ஜென்ரலாக வீட்டில் நம்ம விண்டோஸ்லாம் மூடி வச்சிருக்கும் போது இந்த ஹாட் ஏர் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். பட் கோர்ட்யார்டு இருக்கும்போது உங்களுக்கு பிரைவசி இருக்கனால நம்ம இந்த ஸ்லைடிங் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இந்த ஹாட் ஏர் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலே போயிடும். ஓகே. இப்போ இது 2 வாலும் ஸோ இது 2 வாலும் வந்து நம்ம பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ட் ஒர்க் இது. ஸோ ஹால் தாண்டி இந்த பக்கம் வரும்போது இங்கே ஒரு காமன் பாத்ரூம். ஸோ இங்கே வந்து ஒரு வேனிட்டி கேபினெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஓப்பன் கிச்சன் வித் டைனிங் ஏரியா. இது வந்து ஃபால் சீலிங்கா? ஆமாம், கிச்சன்லேயே ஹால்லேயே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கிச்சன் ஃபுல்லாக நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே யூ ஷேப்பில் ஃபுல்லாகவே யூ ஷேப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பூஜா யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுவா? ஆமாம், இது வந்து ஒரு சின்ன பூஜா யூனிட் இது. ஓகே. இது வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ள வந்து இது வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ள. கிச்சனோட டாப் வந்து பாத்தீங்கன்னா இது டைல் ஃபினிஷ் தான் இது. ஸோ ஃபுல்லி மாடுலர் கிச்சன். இது கான்கிரீட் ஸ்லாப் எதுவும் கிடையாது. ஸோ பிளைவுட் மேலே நம்ம டைல் ஃபிக்ஸ் பண்ணி. வால்லும் இதே டைல். ஸோ வாலும் அதே டைல் தான். ஓகே. கிச்சனோட இன்டீரியர் ஒர்க்ஸும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம மேக்ஸிமம் ஹேண்டில் லெஸ்ஸா பண்ணணும் அப்படின்றதுக்காக கோலா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஹேண்டில்ஸே இல்லாத மாதிரி தான் நம்ம இங்க சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்போம். அதுல இருந்து இப்படி புல் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. மேலேயும் அப்படி. ஸோ மேலேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி எங்கேயுமே ஹேண்டில் இருக்கா, ஜஸ்ட் இப்படி புல் அவுட் பண்ணுற மாதிரி தான். ஓகே. அது மேலேயும் அது ஸ்டோரேஜ் தானா? மேலேயும் வந்து ஒரு லாஃப்ட் மாதிரி. அது வந்து புஷ் டு ஓப்பன். ஸோ மேக்னெட் டைப்ல இருக்கும். ஓகே. ஸோ இந்த கிச்சன்ல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து கிச்சனோட விண்டோ வந்து உங்களுக்கு அந்த 3 feet லெவலில் 3 feet ஹைட் கொடுப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா
இங்க வந்து இந்த லிண்டலே வந்து 5 ஃபீட்ல போட்டிருப்போம். ஸோ 5 ஃபீட்ல போட்டு விண்டோவே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அகலமா கொடுத்துருப்போம். விண்டோக்கு மேலேயும் கபோர்ட் வர்ற மாதிரி பிளான் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓவும் செட்டப்பும் கொடுத்துருவோம். அது உள்ள கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளேயே கொடுத்துரும் கிச் சிங்க் மேலே. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க இந்த சிங்க்கும் பார்த்தீங்கன்னா கரிசில் பிராண்ட் குவாட்ஸ் தான். குவாட்ஸ் டைப் சிங்க். ஸோ இதில் வந்து அந்த மல்டி ஃபங்க்ஷனல் சிங்க் மாதிரி. ஓகே. இது டால் யூனிட். இது நார்மலாக அந்த எஸ்எஸ் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரம் ரஸ்ட் ஆகும், கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். இல்லை அந்த பெரிய புல் அவுட் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு அந்த வீக் ஆகும், தொங்கிடும். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டேண்டம் ட்ராஸே நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த வீட்டுக்கு இன்டீரியரும் நீங்க தான் பண்றது? ஆமா, இந்த வீட்டுக்கு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனும் இன்டீரியர் ரெண்டுமே நாங்க தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே இப்படி நாங்களே பண்றதுனால அந்த கோஆர்டினேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ப்ளஸ் ஒரு ஆர்கிடெக்டும் இன்வால்வ் ஆகி டிசைன் போட்டு கொடுத்து அதையும் நாங்கள் ஒன்றாவே எக்ஸிக்யூட் பண்ணனால எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முன்கூட்டி கட்டும் போதே வந்து எது எங்கே வரணுன்றது ஆர்கிடெக்ட் வச்சு நம்ம ப்ரீ பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. ஓகே ஓகே. இது டைனிங் ஏரியா. இது ஸோ கிச்சன்லேருந்து ஓப்பன் டைனிங் மாதிரி. ஸோ டைனிங் ஏரியா பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் வேனிட்டி கேபினெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு காமன் பாத்ரூம். டோர் என்ன மெட்டீரியல்? ஸோ டோர் வந்து நார்மல் பிளை டோர் தான். ஸோ ஃப்ளஷ் டோர் மேலே வந்து நம்ம லேமினேட் ஒட்டிருக்கு. ஸோ இந்த பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ். ஓகே. ஸோ கிளாசெட்டும் பார்த்தீங்கன்னா ஜாக்வார், ஃபிட்டிங்ஸும் ஜாக்வார். பாத்ரூமில் வந்து நெக்ஸ்ட் இந்த கன்சீல் டேங்க் மட்டும் கெப்ரிட்ல கொடுத்துருக்கோம். ஓகே. சீலிங் வரைக்கும் 4x2 டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கோம். ஃபுல்லா எபாக்சி கிரவுட் பண்ணியிருக்கோம். எல்லா பாத்ரூம்லயும் எபாக்சி கிரவுட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த லீக்கேஜஸ், சீப்பேஜ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. அது பாத்ரூம் ஸ்டோரேஜ்க்காக சின்ன நிஷ் மாதிரியும் கொடுத்துருக்கோம். ஓகே. பாத்ரூமோட ஹைட்டும் 11 அடி தான். பாத்ரூமோட ஹைட்டும் 11 ஃபீட் தான். வீடு ஃபுல்லாவே 11 ஃபீட் தான். லிண்டல் ஃபுல்லாவே 8 ஃபீட் லெவல்ல தான் கொடுத்துருக்கோம். டோர்ஸ் அதனால தான் உங்களுக்கு அந்த வீட்டோட அந்த லுக்கு கொஞ்சம் ஹைலைட்டா டிஃபரெண்டாவும் இருக்கு, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. இந்த லிவிங் முன்னாடி இந்த ஃபோயர் ஏரியால பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கும். இதுல வந்து ஒன்னு வந்து கிட்ஸ் பெட்ரூம். இது இந்த கார்ட்டூன் நம்ம டிசைன் பண்ணது தான். ஸோ வீட்டோட இன்டீரியர்ஸ் ஃபுல்லாவே நம்ம டீம் ஆர்கிடெக்ட் அவங்க டிசைன் பண்ணது. டிசைன் பண்ணது நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது இந்த வாட்டர் ஒர்க்ல இந்த ஹேண்டில் எல்லாம் உண்டா? ஆமா, வாட்டர்லயும் இந்த ஹேண்டில்ஸ் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணது தான். இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் இல்ல, இது உட் மாதிரி இருக்குன்ற. உட் தான். உட் தானே இது? ஆமா. அப்படியா? ஆமா. நான் கூட பவுடர் கோட்டிங். இல்ல உடன் ஹேண்டில் தான். உடன்னா நீங்க இன்டீரியர்ல டிசைன் பண்ணதா? இன்டீரியர் டிசைன் பண்ணது இல்ல இன்டீரியர் டிசைன் பண்ணி ஃபேக்டரி ஃபினிஷ் தான் எல்லாமே. ஓகே ஓகே. இந்த வீடு ஃபுல்லாவே நம்ம யூபிவிசி விண்டோஸ் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஸ்லைடிங் விண்டோஸ் வித் மஸ்கிட்டோ மெஷோட கொடுத்துருக்கோம். ப்ராமினன்ஸ் பிராண்ட் எம்எஸ் கிரில். இது கிட்ஸ்க்கான ஒரு ஸ்டடி டேபிள். இந்த ஸ்டடி டேபிள் டிசைனும் நம்ம ஆர்கிடெக்ட் இன்னொரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஓகே. இந்த ரூம்ல அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. இதுல அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. ஸோ பாத்ரூமோட வால் டைலும் பாத்தீங்கன்னாக்கா 4x2 கொடுத்துருப்போம். ஃப்ளோரிங் வந்து 2x2 டைல் கொடுத்துருக்கோம். இது வந்து டைல் தான். டைல் தான். இதுவும் நேச்சுரல் ஸ்டோன். நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்க டைல் தான். ஓகே. மத்தபடி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஜாகுவார். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார். இதுலயும் கொஞ்சம் வேனிட்டி யூனிட் இதெல்லாம் கொஞ்சம் பெருசா பண்ணி ட்ரை ஏரியா வெட் ஏரியா அப்படி மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். சென்டர்ல கிளாசெட் கொடுத்து அந்த சைடுல ஒரு வெட் ஏரியா கான்செப்ட்ல பண்ணி. ஓகே ஓகே. இந்த பாத்ரூம்ல மட்டும் ஃபால் சீலிங் பண்ணிருக்கீங்களா? ஆமா, இந்த பாத்ரூம்ல ஒரு ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹால்ல ஏசி போட்டிருக்கோம். ஸோ ஏசியோட அவுட்டோர் யூனிட் பேக் என்ட்ரி பண்ணி இந்த பாத்ரூமோட வழியாக தான் எடுத்துன்னு போயிருக்கோம். ஒரு சின்ன ஷாஃப்ட் மாதிரி கொடுத்து அவுட்டோர் யூனிட் அப்படி எடுத்துன்னு போயிருக்கோம். அதை மறைச்ச மாதிரி ஆச்சு. அதை மறைச்ச மாதிரி ஆச்சு. பாத்ரூமோட டிசைனும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி. ஓகே ஓகே. இது வந்து பேரண்ட்ஸ் பெட்ரூம். இது பேரண்ட்ஸ் பெட்ரூம்ல இது வாக்-இன் வார்ட்ரோப் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்கோம். ஓகே. இங்க வந்து மிரர். இங்க ஒரு சின்ன மிரர். எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உட்டன் தீம் தான் இருக்கு. ஆமா, இது வீடு ஃபுல்லாவே இந்த உட்டன் தீம்ல தான் பண்ணிருக்கோம். இதுல அட்டாச் பாத்ரூம். ஓகே. கிச்சன் பக்கத்துல இருக்க இன்னொரு பெட்ரூம் இது. சோ இந்த பெட்ரூம்லயே ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா வாக்-இன் வார்ட்ரோப் மாதிரி கொடுத்திருப்போம். ஓகே. இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம். இது ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கு. இது வாக்-இன் வார்ட்ரோப் வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்திருக்கோம். ஓகே. இப்ப எல்லா பாத்ரூம்லயுமே இதே மாதிரி வால் டைல் வந்து பிளைனா இந்த வீடு கான்செப்டே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்பிள் டெக் ஃபினிஷ்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. எல்லாமே பிளைனான தீம் தான் ஃபுல்லாவே. இது என்னது? இது யூசுவலா நம்ம வந்து கீ போட்டு லாக் பண்ற மாதிரி தான் கொடுப்போம். பட் இந்த கிளைண்ட் வந்து இந்த ரூம்ல மட்டும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வேணும்னு கேட்டாங்க. அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க வச்சா மட்டும் ஓபன் ஆகும். ஆமா, அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா ஓபன் ஆகும். ஓகே. இதெல்லாம் மத்ததெல்லாம் நார்மலா ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இந்த கபோர்ட் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக். இது இந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. ஒரு காட் நம்ம பண்ணியிருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ பக்கத்தில் ஒரு சீட்டர் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். சைடில் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே.
ஸோ இங்கே டிவி யூனிட் ஒன்று, ஃப்ளோட்டிங் யூனிட் மாதிரி தான் இது. ஒரு கீழே லெக்லாம் இல்லை. கீழே இருக்கா ஒரு பேசிக்கான ஃப்ளோட்டிங் யூனிட் மாதிரி. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங் ஏரியா. ஆமாம். இந்த சேர்லாம் கூட நீங்க பண்ணதா? சேர் ரெடிமேட் தான் இது. ரெடிமேட் தான். இதெல்லாம் நீங்க இன்டீரியர்? இதெல்லாம் நம்ம இன்டீரியர்ஸ்ல பண்ணது. சேர் மட்டும் ரெடிமேட் ஆகும். ஓகே. அப்ப இது வந்து காட் நீங்க பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்க காட்டோட ஹெட் போர்டு, குஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணது தான். ஆமா. ஓகே. டியூப்ளெக்ஸ் ஸ்டேர்கேஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேர்கேஸுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, கபோர்ட் மாதிரி கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி. உள்ளே எப்படி ஸ்டோர் உள்ளே ஸ்டோரேஜ் இருக்கு. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணி, இது நம்ம ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணது இது. ஸோ இந்த டியூப்ளெக்ஸ் ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்டேர்கேஸ்ல நிறைய டிசைன்ஸ் கொடுப்பாங்க, இந்த ஹெலிக்கல் ஸ்டிங்கர் வியூ அந்த மாதிரிலாம். பட் இதில் நம்ம ஸ்டேர்கேஸோட ஃபுட் ரைசர் இருக்குல்ல, த்ரெட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைசர் அண்ட் த்ரெட்ல டிசைனே இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணிருக்கீங்க? இது கான்கிரீட். அது இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிரிக் ஸ்டெப் தான் இது. ஸோ ஃபுல்லாக பிரிக்ஸ் வேஸ்ட் ஸ்லாப் போட்டு மேலே பிரிக்ல தான் நம்ம ஸ்டெப் கொடுத்தோம். பட் இந்த டிசைன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் போடும்போது கிரானைட் இந்த மாதிரி பா மாதிரி லைட்டா இந்த டிசைன் கொடுத்து வெளியே எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி டிசைன் கொடுத்து அதில் நம்ம வந்து ஃபில் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து வுட் தான். ஆமா. இந்த ஹேண்ட் ரெயில் பார்த்தீங்கன்னா அங்கே காமன்ல பார்த்த மாதிரி தான் வுட்டன் ஹேண்ட் ரெயில் வித் எம்எஸ். இதுவும் பெயிண்டிங் தான். இதுவும் வால் பெயிண்ட் மாதிரி பண்ணி. இந்த வீடு ஃபுல்லாவே இந்த மாதிரி நிறைய பெயிண்ட். ஆமா. இந்த வீடு ஃபுல்லா அந்த ஹால்ல இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா பிளஸ் கோர்ட்யார்ட்ல இந்த வால் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே. இங்க ஒரு ரூம் இருக்கு. ஆமா. மேல டியூப்ளெக்ஸ் மேல ஏறி வந்தவொடனே இங்க ஒரு ரூம். இது வந்து எதுக்கான? இது வந்து கெஸ்ட் ரூம் மாதிரி தான். கெஸ்ட் யாரா வராங்கன்னா ஸ்டே பண்றதுக்காக ஒரு சின்ன ரூம். ஓகே. இந்த ரூம் பாத்ரூம் கிடையாது. இது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ரொவிஷன், ஒரு சின்ன ரூம் மாதிரி. வாஷிங் மிஷினுக்கு ரூம்? வாஷிங் மிஷினுக்கு ஒரு சின்ன ரூம். ஓகே ஓகே. ஸோ அப்படியே இங்கே டெரஸ் பக்கத்துலேயே வேணும் அப்படின்றதுக்காக வாஷிங் மிஷின் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே. ஜென்ரலாக வெளியே தான் கொடுப்பாங்க வாஷிங் மிஷின், வெளியே இருக்கிற மாதிரி. இது நம்ம உள்ளே கேட்டாங்க உள்ளே கொடுத்தோம். ஒரு ரூம். இது டெரஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ரெண்டு. இந்த சைடும் போலாம், இந்த சைடும். இந்த சைடும் போலாம். ஆமா. ஏன்னா இங்க இந்த ஓடிஎஸ் நம்ம கோர்ட்யார்ட் கொடுத்துருக்கனால ரெண்டு சைடுல இருந்து ஆக்சஸ். ரெண்டு சைடு. ஓகே. இங்க ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி. டெரஸ்ல வந்து இங்க ஒரு சிட் அவுட் ஏரியா. ஸோ எலிவேஷன்ல வந்து அந்த ஜாலி ஒர்க் பிளஸ் ஓடு மாதிரி நம்ம போட்டுருக்கனால டெரஸ்லயும் இதே மாதிரி ஓடு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு சின்ன சீட்டர் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து சேஃப்டிக்காக ஆணி? இது ஆணி கிடையாது, இது பிளாஸ்டிக் தான் இது. ஸோ சேஃப்டிக்காக இந்த புறாலாம் வந்து உட்காரக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து கூல் ரூஃப் டைலா? கூல் ரூஃப் டைல் தான். ஓகே. இங்க மழை தண்ணி படாதுன்றதால இங்க மட்டும் இந்த ஃப்ளோரிங் பண்ணி. ஆமா. இங்க மழை தண்ணி வராதுன்றதுக்காக இங்க மட்டும் கீழே நம்ம கிரவுண்ட் லெவலும் கொஞ்சம் ஏத்தி கொடுத்தோம். லெவல் கொஞ்சம் ஹைட், மழை தண்ணி உள்ள வராம இருக்கணும்ன்றதுக்கு கொஞ்சம் ஹைட் லெவலும் ஏத்தி கொடுத்துருக்கோம். இது நார்மல் டைல் ஃப்ளோரிங், நேச்சுரல் ஃபினிஷ் டைல் ஃப்ளோரிங் தான். ஓகே ஓகே ஓகே. இந்த வீடு என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல பண்ணுவீங்க? இந்த வீடு நாங்க பாத்தீங்கன்னா 2250 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இன்டீரியர்ஸ் வந்து அடிஷ்னல். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் பிளான் டிசைன் பண்ணும்போதே நம்ம ஆர்கிடெக்சரல் டிசைனும் அதிலே இன்கார்பரேட் பண்ணிட்டோம். ஸோ வீட்டோட இன்டீரியர்ஸு, ஸோ எல்லா டிசைனுமே நம்ம ஃப்ளோர் பிளான் பண்ணும்போது ப்ரீ பிளான் பண்ணிட்டோம். ப்ளஸ் இன்டீரியர்ஸும் வந்து நாங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணனால இந்த அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. ஓகே. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கு 2650. இன்டீரியர் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. ஆமாம். இந்த வீடு 2250 ப்ளஸ் இன்டீரியர் காஸ்ட் அண்ட் டிசைனிங் வந்து அடிஷ்னலாக. ஓகே. நீங்கள் இன்டீரியர் பண்ணி தர வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிவில் ஒர்க் மட்டும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கூட நாங்கள் பண்ணி தரோம். ஓகே. ஸோ பட் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வராது. ஸோ இது வந்து டிசைனுமே எங்கள் இன்ஹவுஸ் ஆர்கிடெக்ட் பண்ண டிசைன் இது. ஸோ ப்ளஸ் எக்ஸிக்யூஷனை நாங்களே பண்ணனால அந்த கோஆர்டினேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெட்டராக வரும். ஓகே. இப்போ நீங்கள் இது வந்து சென்னையில் மட்டும்தான் பண்ணுறீங்க? ஆமாம். நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே வெறும் சென்னையில் மட்டும்தான். ஸோ இன்னும் சென்னையில் இப்போ கரண்டாக 12 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. அதான் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பண்ணுறீங்க? ஆமாம். ஓகே. இதை விட கம்மியாக சில பேர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அதை கம்பேர் பண்ணுவாங்க உங்களை? ஆமாம். அந்த கம்மியாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் நாங்கள் 2250 நாங்கள் கொடுக்குற அந்த அவுட்புட் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து ஏன் அந்த 2250 ரேட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கல்ல. ஸோ அதுதான் எங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கோட குவாலிட்டி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஓகே. நம்ம ஜென்ரலாக வந்து ஒயர் கட் பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். பட் இந்த சைட் வந்து ஆர்கிடெக்டும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் ஏஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ணனால நம்ம ஏஎஸ்சி பிளாக்ல பண்ணியிருக்கோம். ஸோ ஏஎஸ்சி பிளாக்ல பண்ண இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பிரிக்ல பண்ணும்போது 9 inch நம்ம காலம் போடுவோம், பீம்ல 9 inch போடுவோம். பட் ஏஎஸ்சியில் பண்ணும்போது 8 inch போட்டிருக்கோம். ஸோ 8 inch காலமும் 8 inch, பீம் 8 inch இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch ஸ்பேஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அதே மாதிரி வீடு ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பீம்லாம் பார்த்தீங்கன்னா 3 feet பீம் டெப்த் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னா 2 அடி காலம் கொடுத்துருப்போம். ஸோ உள்ள ராட்ஸ் எல்லாமே வந்து 25 mm ராட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ன
கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே. ரூஃப் மேல போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, இன்னைக்கு வந்து லாஸ்ட் ரூஃப் 3rd ஃப்ளோர் ஒரு ரூஃப் போடுறோம். அந்த ரூஃபை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ரூஃபும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரூஃப், கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற ரூஃப் அது. சார், உங்களை விட கம்மியான ரேட்டுக்கு பண்றவங்களும் இதே மாதிரியே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி தான் பண்றதா சொல்றாங்க. ஆமா. இப்போ நீங்க மட்டும் ஏன் அதிகமா சார், அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி பண்ணுவாங்க. பட் ஆனால் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இருக்கிறது அப்படியே எக்ஸிக்யூட் பண்றாங்களான்னு கேட்டாக்கா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஏன்னா இது வந்து இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ரைஸ் பண்ணிட்டு அவுட்டர் வால் ஃபுல்லாகவே வந்து ஏஏசி பிளாக்ல பண்ணியிருக்கோம். ஏஏசி பிளாக்ல பண்ணும்போது லிண்டல்லாம் தனித்தனியாக த்ரூ லிண்டல் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ லிண்டலுக்குமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கி தான் லிண்டலும் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த விண்டோ சைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 8 விண்டோ இது. அதுக்கு வந்து நம்ம வந்து 4 இன்ச் லிண்டல் போட்டாக்கா செட் ஆகாது. ஸோ அதனால இந்த லிண்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிண்டல் மட்டுமே வந்து 7 இன்ச் லிண்டல் போட போகிறோம். ஒரு சில பேர் வந்து நம்ம பிரிக் வால் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பீம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சரி பிரிக்கும் வந்து ஒரு லோட் பியரிங் மெட்டீரியல்னால கொஞ்சம் பீமில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் என்ன சைஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே எக்ஸாக்டாக நம்ம பண்ணுறோம். அது நம்ம மேலே உங்களுக்கு நான் ரூஃப் போடுறது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. அது மாதிரி ஏசி பிளாக் ஒர்க் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து காலமும் பிரிக் பிளாக் ஒர்க்கும் ஜாயின் ஆடுறது பிளாஸ்டிங் பண்ணும்போது மெஷ் வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக் இங்கே வைக்கிறோம்ல, ஸோ வைக்கும் போதே காலமுக்கும் பிளாக்கும் ஜாயின் ஆகிற இடத்துல பிளாக் ஒர்க் பண்ணும்போதே கூட மெஷ் வைக்கிறோம். ப்ளஸ் பிளாஸ்டிங் பண்ணும்போது மெஷ் வச்சு பிளாஸ்டிங் பண்ணுறோம். ஸோ கிராக்ஸ்லாம் இன்னும் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்க வந்து இந்த பிரிக்கு இப்படி பண்றீங்க, நார்மல் பிரிக் ஒர்க் ரெட் பிரிக்லாம் யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிங் பண்ணும்போது நார்மல் ரெட் பிரிக்ஸ் பண்ணும்போது நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது மட்டும் காலம் பிரிக் ஒர்க் ஜாயின் ஆகிற இடத்துல மெஷ் வச்சு பிளாஸ்டிங் பண்ணுறோம். சார், இது வந்து ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண ஒரு வீடு தான் இது. 3rd ஃப்ளோர் லாஸ்ட் ரூஃப் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 3rd ஃப்ளோரில் வந்து ஒரு ஜக்குசி ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஓப்பன் சிட் அவுட் ஏரியா. ஸோ இதோட ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா 8.5 feet சீலிங் ஹைட் இது. ஸோ லிண்டலே இங்கே வந்து 8 feet இருக்கும். இந்த ரூஃபோட ஹைட் மட்டும் 8.5 feet. பட் பின்னாடி வந்து ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமோட சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 11.5 feet. 2 ரூஃப்மே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் சென்ட்ரிங் அடித்து ஒரே டைமில் கான்க்ரீட் போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோ. 11.5 feet ஒரு ரூஃப் ஹைட்டு, இன்னொரு ரூஃப் ஹைட் வந்து 8.5 feet. பட் இந்த 8.5 feet ரூஃபில் பார்த்தீங்கன்னா பீம்ஸ் வந்து நம்ம கீழே கொடுத்தோம்னா இன்னும் வந்து உங்களுக்கு சீலிங் ஹைட் வந்து 7 feet ஆகிற மாதிரி ஆகிடும். இப்போ 1.5 அடி பீம் தான் இருந்ததுனாக்கா அதனால வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இன்வெர்டட் பீம் மாதிரி கொடுத்துருக்கும். ஸோ இது வந்து பீமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃபுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரவுண்ட் கட் அவுட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்வஸ்திக் மாதிரி ஒரு சிம்பிள் கட் அவுட் இது எம்எஸ்ல டிசைன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது ஓப்பனாக தான் இருக்கும். இது ஓப்பன் தான். ஓகே. ஸோ அதே மாதிரி ஓடிஎஸும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஓடிஎஸ், அதே மாதிரி இந்த 11.5 feet சீலிங் சொன்னல இது வந்து ஒரு லைப்ரரி ரூம் இது. ஸோ இங்கே வந்து ஒரு ஓடிஎஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பீம்ஸ் எல்லாமும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ன கொடுத்துருக்கோம் அதே தான் பண்ணியிருக்கோம். பீம்லாம் பார்த்தீங்கன்னா 20 mm ராட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பீம் பார்த்தீங்கன்னாக்கா 25 mm ராட் கொடுத்துருக்கோம். ஓகே. அதே மாதிரி இந்த காலம் பார்த்தீங்கன்னா இது 2.5 அடி காலம். இது காலமோட சைஸே வந்து 2.5 feet இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற காலம்னா 2 feet காலம் கொடுத்துருப்போம். 2.5 feet காலம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 20 mm ராட். பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா 25 mm ராட் கொடுத்துருக்கும். ஸோ அதெல்லாம் ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே பண்ணி. அதே மாதிரி கான்கிரீட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து M20 கிரேட் போடுவாங்க. நம்ம வந்து காலம், ரூஃபு, பீமு, லிண்டல் எல்லாத்துக்குமே M25 கிரேட் கான்கிரீட் தான் போடுறோம். இந்த சைட்டு வேற சைட் இல்லையா? ஆமாம், இது வந்து வேற சைட்டு, கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்க சைட் இது. ஓகே. நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கட் பிரிக்ஸ் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நார்மல் பெயிண்ட்ஸ் தான் எல்லா பில்டர்ஸும் அடிப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஸ்கோப்லேயே வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால உங்களுக்கு வந்து இந்த சீப்பேஜஸ், லீக்கேஜ் அதெல்லாம் இருக்காது. பில்டிங்கோட லைஃபும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம எமல்ஷன் ரேஞ்ச் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அதே மாதிரி நம்ம ப்ளம்பிங் பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் அண்ட் ஆஷிர்வாத் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்டரில் இந்த 4 inch பைப்பு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபினோலெக்ஸு. ஸோ இன்னரில் வந்து பாத்ரூம் லைன்ஸ் எடுத்துன்னு வரோம்ல, இன்லெட் எல்லாமே நம்ம வந்து ஆஷிர்வாத் பைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரானைட்ல பண்ணி கொடுக்குறோம். அதுமாதிரி ஹேண்ட் ரெயிலும் பார்த்தீங்கன்னா நார்மலாக எஸ்எஸ் வந்து எங்கள் ஸ்கோப்பில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பட் இந்த கிளைண்ட் வந்து எம்எஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ எம்எஸும் அதே நாங்கள் எங்கள் ஸ்கோப்பில் பண்ணி கொடுக்குறோம். இந்த மெயின் டோரோட சேஃப்டி கிரில் பார்த்தீங்கன்னாக்கா இது 1 mm ஸ்கொயர் பைப். இது ஸ்கொயர் பைப்பில் வித் கோட்ரேஜ் லாக்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஸ்கோப்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து 32 mm திக்னஸ்ல தான் கொடுப்பாங்க. பட் நாங்கள் வந்து 40 mm திக்னஸ்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மெயின் டோருக்கு வந்து நார்மல் வார்னிஷ் மாதிரி பண்ணாமல் PU பெயிண்ட் பண்ணி கொடுக்குறோம்.
ஓகே. இது வந்து ஒரு கோர்ட்யார்ட் ஏரியா இது. ஸோ மேலே வந்து ஸ்கை ஓப்பன் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து தண்ணி வந்து உள்ள விடுற ஏரியா. அதனால இது வந்து ஒரு சங்கன் மாதிரி கொடுத்துட்டு கோர்ட்யார்ட் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சைடில் கீழே ஃப்ளோரில் எல்லாத்தையும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைல்ஸும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் நடுவில் வந்து எபாக்சி க்ரௌட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வாட்டர் சீப்பேஜ் லீக் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்னாக்கா இதெல்லாம் வீடு வந்து நம்ம ஒன்ஸ் கட்ட போகிறோம். கட்டும்போதே இதெல்லாம் பண்ணாதான் உண்டு. ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஏதாவது லீக்கேஜ் இஷ்யூஸ்லாம் வருதுனாக்கா அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணி முன்கூட்டியே பண்ணிடுறோம். இங்கே க்ரௌட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்யார்ட் ஏரியாவில் பாத்ரூம் ஃப்ளோர்லாம் எபாக்சி க்ரௌட் பண்ணிடுறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் டேம்ப்னஸ் அந்த இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் வந்து இந்த 2250 per square feet ரேட்டில் பண்ணுறோம். இதில் கம்மியாக நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ஸ் பிராண்டு. ஸோ ப்ராமினன்ஸ் இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட் அது. ஸோ வீட்டு எல்லா விண்டோஸுமே ப்ராமினன்ஸ் தான் போடுறோம். அதே மாதிரி ஹாலில் எங்கேயா நம்ம ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னாக்கா அதில் வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது வந்து இந்த ரூம் டோர் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற பில்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் கம்மியாக பண்ணும்போது நார்மல் ஒரு ஃப்ளஷ் டோர் போட்டுருவாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் போட்டுட்டு அதுக்கு மேலே லேமினேட் ஒட்டி சைடில் எட்ஜ் பேண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ யூரோப்பா லாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த வீட்டில் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினோலெக்ஸ் பிராண்ட் FRLS H ஒயர் யூஸ் பண்ணுறோம். இதே மற்ற பில்டர் வந்து FR ஒயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து FRLS H ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விட்சஸ் எல்லாமே லெக்ராண்ட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் டைல் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட ஸ்கோப்பில் 65 rupees வரைக்கும் நாங்கள் டைல் போட்டு கொடுக்குறோம். ஸோ அதில் நீங்கள் கஜாரியா ஜான்சன் என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணும் 4க்கு 2 இல்லை 5.25 2.25 அது உங்கள் சாய்ஸ். இது வந்து மற்ற பில்டர்ஸ் வந்து கம்மியான ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணுறவங்களாம் மேபி ஒரு 50 ரூபா ரேஞ்சில் தான் டைல்ஸ் போடுவாங்க. பட் நம்ம 2250 பண்ணும்போது நம்ம 65 rupees டைல்ஸ் போட்டு கொடுக்குறோம். ஓகே. வந்து இந்த வீட்டுக்கு போட போகிற பாத்ரூம் டோர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ யூஸ்வலாக மற்ற பில்டர்ஸ் வந்து பாத்ரூமுக்கு வந்து ஒரு PVC டோர் கொடுப்பாங்க. அது மேபி ஒரு 2000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து ஃப்ளஷ் டோரில் PVC லேமினேட்ஸ் ஒட்டி பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த PVC டோர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூரோப்பா லாக்ஸோட கொடுத்துருவோம். ஈவன் பாத்ரூமுக்கும் யூரோப்பா லாக் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே. இந்த வீட்டில் இந்த கோர்ட்யார்டு பாத்ரூம்ஸுக்கு எல்லாமே நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காக ஃபாஸ்ட் ராக்ல இந்த பிரஷ் பவுண்டர் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிட்டுஃபிக்ஸ் அடிக்கிறது, டெர்மினேட்டர் ஆயில் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்காக வந்து ப்ரஷ் பாண்ட் யூஸ் பண்ணுறது, க்ரௌட்டிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு நீட் இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடு கட்டும் போதே அது ஒரு செலவாக பார்க்காம இப்போவே நம்ம பண்ணிட்டா உண்டு. ஒன்ஸ் நம்ம வீடு கட்டி முடிச்சோடனே இதை வந்து திரும்ப ரீஒர்க் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாச்சும் பாத்ரூமில் சீப்பேஜ் ஆகுது அப்போ வந்து நம்ம க்ரௌட்டிங் பண்ணணும்னு நினச்சாக்கா அது இன்னும் செலவு ஜாஸ்தி. பட் இப்போ நம்ம பண்ணும்போதே பண்ணிட்டாக்கா அது உங்களுக்கு இன்னும் கம்மி செலவுலேயே முடிஞ்சிடும். இது வந்து ஒரு சில பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா கம்மி ரேட்டில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து அடிஷ்னல் சொல்லுவாங்க. பட் அந்த அடிஷ்னலாக சேர்த்து 10,000 அந்த மாதிரி ஆட் ஆன் ஆகி போய் அது ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்து நிற்கும். பட் நாங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் பேசிக் பேக்கேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான் இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துறோம். இப்போ நாங்கள் பண்ணுற வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்கிடெக்ட் டைப் டிசைன் பண்ணுற வீடு பண்ணணுன்னா கூட பண்ணலாம். இல்லை ஒரு நார்மலான ஒரு வீடு அந்த மாதிரி பண்ணணும்னா கூட பண்ணலாம். ப்ளஸ் இப்போ ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி பில்டிங்ஸ் பண்ணணும்னா கூட பண்ணலாம். நாங்கள் அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கரண்ட்டாக எங்களுக்கு சிட்டியில் வந்து சென்னையில் மட்டுமே ஒரு 12 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுற பில்டிங் மாதிரி ஒரு 3 பில்டிங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நார்மல் வீடு ஒரு 7-8 வீடு போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் மட்டும்? சென்னையில் மட்டும்தான்.